ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு விஜயனோட ஸ்பீச் இருக்குது. ஸோ போன வாட்டி பார்த்திங்கன்னா இந்த சேலத்தில் நடந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான பெரிய எதிர்பார்ப்பு வந்து என்ன பேசுவார்னு இருந்துச்சு, போட்டு அடி அடி நடிச்சார். ஸோ இந்த வாட்டி அங்கே வந்து 5000 பேர் இருந்தாங்க, பட் இங்கே வந்து 25,000 பேர். சும்மா ஏற்கனவே அவங்க வாயிலையும் வயிற்று வச்சுருப்பாங்க. இப்போ இது வேறு பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. 25,000 பேருக்கும் பர்மிஷனு, மக்கள் பார்த்துக்கும் பர்மிஷனு, வயிற்றுலேயே வாயிலே வச்சுப்பாங்க. ஸோ அவர் பேச போகிறது என்னன்றது இந்த வாட்டி இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிச்சு, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா ஸோ ஃபினிஷ்டு தான். ஸோ எப்போ வருவார் வேலூருக்கு, ஏன்னா அது எங்கள் ஊர். ஸோ வேலூருக்கு எப்போ வருவார் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திங்கட்கிழமை 23ஆம் தேதி பள்ளிகொண்டா அகரம்சேரியில் நடக்க போகுது. ஸோ காலையிலேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவர் எப்படியும் மணி ஒரு 11-12 கிட்ட ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கிற பாதுகாப்புகளும் சரி, போலீஸ்காரர்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதும் சரி, அவங்க என்னென்ன நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்று எல்லாத்தையும் அரசணிச்சு அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம வேலை. ஸோ அவங்களோட என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம பின்பற்றதான் ஒரே வேலை. ஸோ அவங்களுக்கு மீறி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க பர்மிஷன் கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி பண்ண வேண்டியது தான் பிரச்சாரம். பட்டு வந்து சிஎம் அவர்கள் வரனால வந்து அந்த டேட்டில் வந்து கிடைக்கலன்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த 23ஆம் தேதி விஜயனோட பிளாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த வாட்டி போட்டு அடிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இருந்துச்சு. இப்போது இன்னைத்தையும் பார்த்திங்கன்னா இந்த முதியோர்கள் அவங்களுக்கான பென்ஷன் வரலன்னு சொல்லிட்டு வெளிமாநிலத்தில் வந்து 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இங்கே வந்து 1,500 ரூபாய் தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து பேச முடியாது, மாற்றுத்திறனாளிகள்லாம் பேச முடியாது. ஸோ விசில் அடித்து அவங்க போராட்டத்தை தெரிவிக்கிறாங்க, எங்களுக்கு ஏற்றி கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே விசில் பார்த்தாவே அவங்களுக்கு வயிறு எரியும். ஸோ இப்போ இதுவரை விசிலாக அடித்து தள்ளுறாங்க. ஸோ இன்னும் கபகபன்னு எரியும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி மாணவிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, இந்த வாட்டி ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இங்கே எதை நினச்சி இனிமேல் ஒன்றாகவோ உங்களுடன் ஸ்டாலின் பெண்கள் பாதுகாப்பு பற்றிலாம் இங்கே எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து நாரின் கிடக்கு, எல்லாருமே போராட்டம் தான் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஆட்சி வந்து நான் என் லைஃப்பில் நான் இதுமாதிரி பார்த்ததே இல்லை. நான் கலைஞர் ஆட்சியும் சரி, அம்மா ஆட்சியும் சரி நான் பார்த்துருக்கோம். பட் இவர் ஸ்டாலின் ஆட்சியில் வந்து இது மாதிரி போராட்டமாகவே நடக்குது வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மூட்டை கட்டி அமைச்சிட வேண்டியது தான். ஸோ விஜயன பிரச்சாரம் வேலூர் நடக்க போதுன்னும் போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக நானும் அங்கே இருப்பேன். ஸோ எப்படி பேச போகிறாரு, எப்படி இருக்க போகிறாருன்றது தான்